ரொம்ப சிம்பிள் நேயர்களுக்கு வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாத நேயர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆகஸ்ட் 29ஆம் தேதியான டெரஸ் கார்டன் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். தோட்டத்திற்கு இனிதே வரவேற்கிறேன். காலையில் நல்ல மேகமூட்டத்தோடு தான் இருக்குது. ஸோ அதனால் தண்ணி தெளித்தாலும் பிரச்சனை, தண்ணி தெளிக்கலனாலும் பிரச்சனை. ஏன்னா திடீர்னு நிறைய மழை வந்துடுச்சு அப்படின்னாலும் நம்ம மண் வந்து நிறைய இல்லாததுனால தேங்காய் நார் தான் நிறைய பயன்படுத்தியிருக்கோம். ஸோ தேங்காய் நார், அதுக்கப்புறம் வந்து மண்புழு உரம். ஸோ அதில் தண்ணி நிறைய தேங்கும் போது வேரழுகல் வந்து ஜாஸ்தியாக நிறைய நடக்குது. அதனால தான் என் செடி முக்கால்வாசி செடி வந்து காணாமல் போயிடுச்சு. ஸோ அதனால் மண் வர வரைக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் வந்து இந்த செடிகள் எல்லாம் பாதுகாத்துட்ருக்கேன். அப்புறம் இன்னொரு பெரிய ட்ராபேக் என்னென்னா, அந்த குழித்தட்டில் போடுறது, அதையே போட்டு திருப்பியும் போடுறது 2 வேலை. குழித்தட்டில் நல்லா வருது. அதுக்கப்புறம் திருப்பி மாற்றினதுக்கப்புறம் க்ரோ பேக்கில் மாற்றினதுக்கப்புறம் அதை அப்படியே காஞ்சி கருகி கருவாடாக போயிடுது. ஸோ இன்றைக்கி இந்த முயல் காது இலை அதை மட்டும் ரீபாட் பண்ணியிருக்கேன். ஏன்னா க்ரோ பேக் காலியாக தான் இருந்தது. நிறைய செடி போட்டு எல்லாம் காஞ்சி கருவாடாக போயிடுச்சு. முட்டைக்கோஸ் வந்து 4 க்ரோ பேக்கில் போட்டிருந்தேன். 1 கூட தப்பிக்கலை. காலிஃப்ளவரும் போட்டிருந்தேன். சில்லி போட்டிருந்தேன். மிளகா அதுவுமே வரல. பாக் ஷூ அந்த மாதிரி நிறைய போட்டிருந்தேன். எதுவுமே வரல. ஸோ எல்லாமே வந்தது. துளிர்ச்சி வந்துட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் வந்து அது அப்படியே ஒன்றுமே இல்லாமல் அப்படியே ஃபுல்லாக காலி ஆகிடுச்சு. ஸோ பார்க்கலாம். சுமாராக தக்காளி செடி ஓரளவுக்கு பரவாயில்லாமல் வந்துக்கிட்டு இருக்கு. இந்த நீல சுரை அந்த மாதிரி எல்லாமே போட்டது எல்லாமே ஒன்றும் பெரிய இது தெரில. வெண்டைக்காய் செடியுமே 20 செடி இருந்தது. கடைசியில் இப்போ ஒரு செடி தான் இப்போ வந்து காய் விட்டுருக்கு. நாளைக்கு போல் ஜீவாமிர்தம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி மழை வரதுனால கொடுத்து அது சொதன்னு ஆயிடக்கூடாது அப்படின்றதுனால இன்றைக்கி ஸ்டாப் பண்ணிவிட்டு நாளைக்கு கொடுத்துடலாம். தண்ணி மட்டும் மேலாப்பில் தெளித்து விட்டுறலாம் அப்படின்னு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.